ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓம் நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுப மங்களம் ஜெகதீஷா. त्रिपुरसंहारी शरणं मदनारी शरणं दक्षारी अभिवन्दनं पार्वतीरमणा पाहि सन्नुतचरणा पाहि मङ्गलं सर्वेषा शुभमङ्गलं जगदीशा. ஒளிமயமான எதிர்காலம் என்னும் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டு இன்றோடு 2002 நாட்கள், 2002 டே இன்னைக்கு. இன்று முதல் புதிதாக பரிகாரம் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராசி பலன் முடிந்த பிறகு ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு புதிதாக ஒரு செக்மெண்ட், ஒரு பகுதி இன்று முதல் ஒளிபரப்பாகிறது. அது பரிகாரம் பற்றிய தகவல்கள். பரிகாரம்னா என்ன? எல்லா தோஷத்தையும் பரிகாரம் பண்ணி சரி செய்ய முடியுமா? பரிகாரம் பண்ணி தலையெழுத்தியே மாற்ற முடியுமா? பரிகாரமே பண்ணாமல் இருந்தால் எதுவுமே சரியாகாதா? இப்படி பல சந்தேகங்கள் வாசகர்களுடைய மனதிலே எழுகிறது. இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக இது நடந்துடுமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும்? கோவில்களுக்கு செல்வது மட்டும்தான் பரிகாரமா? வேறு விதமாக ஏதேனும் பரிகாரம் செய்ய முடியுமா? ஏதாவது கல் போட்டுக்கலாமா, இல்லை தாயத்து கட்டிக்கலாமா, கருப்பு கயிறை கையில் கட்டிக்கலாமா, வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணணுமா, இல்லை டெய்லி ஏதாவது ஸ்லோகம் படிக்கணுமா, மந்திரம் சொல்லணுமா, ஜபம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணணுமா, கோயிலுக்கு போகணுமா, எந்த கோயிலுக்கு போகணும், என்னைக்கு போகணும், இப்படி பல சந்தேகங்கள் ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பரிகாரங்களை எல்லாம் மீறி நமது ஊழ்வினை வலியது என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. ஊழினும் வலிய யாவுள, வள்ளுவர் சொல்கிறார். ஊழினும் வலிய யாவுள, ஊழை விட வலிமையானது ஏதேனும் இருக்கிறதா? ஒன்றுமில்லை. ஊழ்வினை என்பதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது பெரியோர்களின் திடமான முடிவு. ஜோதிடத்தை பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி சபதமிட்டு அரசவையிலிருந்து வெளியே சென்றவர் இளங்கோவடிகள். அரச சபைக்கு வருகின்ற ஒரு ஜோதிடன், இளையவன் நாடாழ்வான், மூத்தவனை விட இளையவனுக்குத்தான் யோகம் அதிகமாக இருக்கிறது அவனுடைய ஜாதகத்திலே என்று சொன்னவுடனே வெகுண்டு எழுந்து, நான் உங்கள் ஜோதிடத்தை பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று சபதமிட்டு வெளியே போனார். சந்நியாசம் வாங்கி கொண்டார். சமண துறவியானார் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு காப்பியமான சிலப்பதிகாரத்திலே அதோடைய முடிவிலே கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ஊழைத்தான் வைக்கிறார். ஊழ்வினை துரத்த நின்னகர் புகுந்திங்கன் கார்ச்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவியான். ஊழ்வினை துரத்தியதால் இங்கு வந்தான். கோவலன் ஏன் மதுரைக்குள் வந்தான்? ஊழ்வினை அவனை அங்கே துரத்தியது. நின்னகர் புகுந்து, ஊழ்வினை துரத்த நின்னகர் புகுந்திங்கன் கார்ச்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவியான் என்று ஊழைத்தான் அங்கே முதன்மைப்படுத்துகிறார் இளங்கோவடிகள். வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். ஊழினும் வலிய யாவுள, என்ன இருக்கு ஊழை விட வலியது என்று அவர் சொல்கிறார். இந்த ஊழை மாற்றுவதற்கு என்ன வழி? 7 நெய் தீபம் போடு சரியா போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஊழ்வினையை 7 நெய் தீபம் போட்டு சரி பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், அறியாமை. சரி, அப்படியானால் தவறு செய்தவன் திருந்தினால் அவனுக்கு தண்டனையிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃபாக கொடுக்கணும் இல்லையா?